அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழுவக்காய் பொரியல் எளிய முறையில் செய்வது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பழுவக்காய்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பழுவக்காய்ங்கிறது பாவக்காய் இனத்தோட ஒரு வகையான காய். 50 வகையான பாவற்காய் இருக்குது. அதில் பழுவக்காய்ங்கிறது ஒரு வகை. இதை நம்ம பழுவக்காய் அல்லது தும்பக்காய் அல்லது பழுபாகல்னு சொல்லலாம். இது அதிக மருத்துவ குணம் நிறைந்தது. இது நீரிழிவு நோய் அதாவது டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம். இந்த நோயை முற்றிலுமாக கட்டுப்படுத்துகிற திறன் இந்த பழுவக்காய்க்கு இருக்குது. இதை எப்படி இன்றைக்கி எளிய முறையில் நாம் ஒரு பொரியல் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் காடுகளில் இருந்து சேகரித்து வச்சுருக்கிற பழுவக்காயை இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கிறோம். இந்த பழுவக்காய்ங்கிறதுல 2 வகையான கொடிகள் இருக்குது. ஒன்று ஆண் கொடி, இன்னொன்று பெண் கொடின்னு சொல்லுவோம். பெண் கொடியில் தான் காய்கள் காய்க்கும். ஆனால் ஆண் கொடி அவசியமானது மகரந்த சேர்க்கைக்காக. இந்த கொடி கிழங்கு மூலமாக தான் கொடி படருது. இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தா, தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகாய், வெள்ளைப்பூடு, இதெல்லாம் நமக்கு இந்த பொரியலுக்காக தேவைப்படுது. அதை நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேங்காய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மிளகாயை மிக்சியில் வச்சு அடித்து எடுக்கிறோம். மையாக அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் அடித்து எடுக்கணும். அதை அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அதில் கொஞ்சம் சிறிதளவு சீரகம் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கிறோம். நாம் இப்போ நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பழுவக்காயை இப்போ நம்ம எண்ணெயில் போடுறோம். அதில் அப்படியே எண்ணெயில் வதங்கணும். அது தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் ஒரு சர்க்கரை வியாதிக்கு ஒரு அருமையான ஒரு மருந்துன்னு கூட இதை நாம் சொல்ல முடியும். ஏன்னா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ அதை ஓரளவுக்கு காய் வதங்கிருச்சு. நமக்கு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், மிளகாய், சின்ன வெங்காயத்தை இதோடு நம்ம சேர்க்குறோம். அப்படியே சேர்த்து கிளறி விடணும். அதை அதோடு நம்ம முட்டை சேர்த்துக்கிடலாம். முட்டை சேர்த்துக்கிட்டால் அதில் அதோட சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த பழுவக்காய்க்கு கசப்புத்தன்மை கிடையாது, மற்ற பாவக்காய்கள் போல். இப்போ முட்டை சேர்த்து நம்ம கிளறி விட்டுருக்கோம். நல்லா சாப்பிட்றதுக்கு தயாராகிருச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு காய் கிடைக்கிறது அரிதானது. ஒரு சில ஆற்றுப்படுகைகளில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. இது சந்தைகளில் வாங்கணும்னாலுமே இதோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு
நன்றி.